Morning students. நம்ம இன்னைக்கு லேப்ல சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா T = RH rho G divided by 2 Newton meter power -1. இங்க R அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு capillary tube யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். சோ R அப்படிங்கிறது இந்த டியூபோட இந்த ரேடியஸ் நம்ம கண்டுபிடிப்போம். சோ இந்த ரேடியஸ் ஆஃப் capillary tube தான் R. அண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூபை நம்ம வாட்டர்ல டிப் பண்ணும்போது வாட்டர் வந்து இந்த டியூப் வழியா ரைஸ் ஆகும். சோ அத நம்ம capillary ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஹைட் வந்து மெஷர் பண்ணுவோம். சோ அதான் H வேல்யூ. ரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இங்க வாட்டரோட டென்சிட்டி எடுத்துக்கோம். ஸோ வாட்டரோட டென்சிட்டி ரோ அண்ட் ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.001 into 10⁻⁻2 மீட்டர். சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் செய்வோம். இதுதான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்பராட்டஸ். இதில் ஸ்கேல் பார்த்திங்கன்னா 2 ஸ்கேல் இருக்கும். நீங்கள் வெர்னியர் காலிபரில் செஞ்சுருப்பீங்க, அதில் மாதிரியே ஒரு மெயின் ஸ்கேல், இதை தான் நம்ம மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து அது இருக்கிற மாதிரியே ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் சொல்லுவோம். யூஸ்வலாக வெர்னியர் காலிபரில் வந்துட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் 10 லைன்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா 20 லைன்ஸ் இருக்கும். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 20 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லைனுக்கு வேல்யூ 0.05 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அடுத்தது வெர்னியர் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா வெர்னியர் காலிபரில் செய்யும்போது 10 லைன்ஸ் இருந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 50 லைன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு 0, இந்த ஏரோ மார்க் வந்துட்டு 0. ஸோ 10, 20, 30, 40, 50. ஸோ டோட்டலாக வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 50. சரிங்களா? ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இந்த கேபிலரி டியூப் வச்சு தான் செய்வோம். இனிஷியலாக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்டில் இந்த டியூபை வந்து செட் பண்ணி ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்குவோம். அந்த வாட்டருக்குள்ளே இந்த டியூபை வந்து உள்ளே டிப் பண்ணணும். டிப் பண்ணும்போது எது வரைக்கும் டிப் பண்ணணும்னா இந்த பின்னு சைடில் ஒரு பின் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பின் வந்து இந்த வாட்டரோட சர்ஃபேஸை வந்து தொடுற அளவுக்கு நீங்கள் இந்த டியூபை வந்து உள்ளே டிப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ என்ன ஆகும்னா இந்த டியூப்பில் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த டியூப் வழியாக பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆகி ஒரு சின்ன ஒரு மினிஸ்கஸ் மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த மினிஸ்கஸை நம்ம ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம H1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், வாட்டரோட சர்ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பின்னோட டிப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம H2 ரீடிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப் இதில் பார்த்திங்கன்னா பீக்கரில் வாட்டர் இருக்குது. நான் கேபிலரி டியூப் உள்ளே வந்து டிப் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் வந்து கேபிலரி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த வாட்டர் எங்கே ரைஸ் ஆகிருக்கோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அதை கிட்ட இந்த மைக்ரோஸ்கோப் கொண்டே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக கிட்ட வச்சுட்டு இப்போ நான் டைரக்ஷன் மாற்றாமல் அப்படியே பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டியூப் வந்து உங்களுக்கு வந்துட்டு விசிபிள் ஆகும். உங்களுக்கு அந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மினிஸ்கஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசிபிளில் நமக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா MSR VSC ரீடிங் இந்த அப்பராட்டஸில் எடுப்போம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு மெயின் ஸ்கேலில் இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது அப்படின்னா எனக்கு ஏரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்குதுன்னா இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 ஒரு லைனுக்கு வேல்யூ 0.05. ஸோ 3.05, 3.10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55. ஸோ அப்போ நம்மளோட ரீடிங் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.55. ஸோ இது வந்து MSR ரீடிங். MSR ரீடிங் பார்த்தீங்கன்னா 3.55 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். அடுத்து வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸு. ஸோ வெர்னியர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா
இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் எத்தனாவது லைன் கோயின்சைட் ஆகுதோ அதை நம்ம வந்து விஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். நமக்கு அந்த வாட்டர் மினிஸ்கஸ் எப்படி அதில் உள்ள உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது விசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இதில் ஒரு பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ நம்மளோட ரீடிங்க்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஏரோ வந்து அந்த ஏரோ மார்க் 0ங்கிறது எதுக்கு நேராக இருக்குது அந்த ரீடிங் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 3க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் கிடைக்குது அப்படின்னா 3, 3.05, 3.10, 3.15, 3.20, 3.25, 3.30, 3.35. ஸோ நம்மளோட ரீடிங் என்னது 3.35 எம்எஸ்ஆர் ரீடிங். அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்? விஎஸ்சி ரீடிங் எடுக்கணும். ஸோ விஎஸ்சி ரீடிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸோ இது வரைக்கும் 50 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 50 டிவிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு மெயின் ஸ்கேல் கூட கோயின்சிடென்ஸ் ஆகி வரும். ஸோ அந்த ரீடிங் நம்ம விஎஸ்சி ரீடிங்காக எடுத்துக்குவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கேப்லரி டியூப்பை இந்த வாட்டருக்குள்ளே நான் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பின் இருக்குது. ஸோ பின் வந்து அந்த வாட்டரோட சர்ஃபேஸை வந்து டச் ஆகி இருக்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இதை என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகி இந்த வரைக்கும் எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும் அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கிட்ட கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே அங்கேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து கரெக்டாக இருக்காது, பிளராக தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் தூரம் பேக் சைட் மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஸ்கோப் இந்த லென்ஸ் இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த மினிஸ்கஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகும். இங்கே வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் உள்ளே பார்க்கும்போது ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். மினிஸ்கஸ் வந்து பார்த்தா ஒன்றா அந்த கிராஸுக்கு கீழே இருக்கும், இல்லைன்னா மேலே இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா நமக்கு கரெக்டாக அந்த கிராஸ் சிம்பிளுக்கு நேராக இருக்கணும். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா மேலே இருந்துச்சுன்னா கீழே மூவ் ஆகும். இல்லை நீங்கள் மேலே லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மினிஸ்கஸ் மேலே அந்த கிராஸ் சிம்பிளுக்கு நேராக மூவ் ஆகும். சரிங்களா? வாங்க இப்போ ரீடிங் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லுங்கள். மைக்ரோஸ்கோப்பில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு பிளாக் கலரில் ஒரு கிராஸ் சிம்பிள் தெரியும். உங்களுக்கு அங்கே வந்து அந்த மினிஸ்கஸ் வந்து மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். சரிங்களா? செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதில் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் இருக்கும். நான் மெயின் ஸ்கேல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேயே என்ன இருக்கும் உங்களுக்கு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். சரியா? இதில் நம்ம எப்படி ரீடிங் பார்க்குறது எம்எஸ்ஆர் ரீடிங் அண்டு விஎஸ்சி எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீடிங் 3க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் ரீடிங் கிடச்சிருக்கு. ஸோ ஏரோ எங்கே இருக்கோ அந்த வெர்னியர் ஸ்கேலோட ஏரோ மார்க் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக எடுக்கக்கூடிய கிடைக்கிற ரீடிங் தான் நம்ம எம்எஸ்ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 3.05 நம்ம என்ன சொன்ன மாதிரியே ஒரு லைனுக்கு வேல்யூ 0.05 வேல்யூ. ஸோ 0.5 நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 3.05 10 15 20 25 30 35 40 45. அப்போ எனக்கு ரீடிங் எங்கே கிடைக்குது? எம்எஸ்ஆர் ரீடிங் என்ன 3.45. ஸோ அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் நான் என்ன எழுதுவேன் 3.45 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எடுக்கணும். ஸோ இதில் 0லேருந்து 50 லைன்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு வந்து மெயின் ஸ்கேல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் கூட வெர்னியர் லைன் வந்து கோயின்சைட் ஆகி வரும். ஸோ அந்த ரீடிங் எனக்கு அப்பாரட்டஸில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36 கிடைக்குது. அப்போ என்னோட வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்குவோன்னு பார்த்தீங்கன்னா H1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரை நம்ம உள்ளேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பின்னோட டிப்பை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த மைக்ரோஸ்கோப்பை கீழே இறக்கி ஸோ இந்த பின்னோட
டிப்புக்கு நேராக கொண்டு போய் வச்சுட்டு பேக் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா பின் வந்து உங்களுக்கு கிளியராக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பின் வந்து இதே மாதிரி தான். பின் வந்து இந்த கிராஸ் சிம்பிளில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகிருக்கும். நமக்கு இங்கே பார்க்குறது மைக்ரோஸ்கோப்பில் அப்படியே ரிவர்ஸாக தெரியும். ஸோ மேலே கீழே இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னை எப்படி செட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கிராஸ் சிம்பிளில் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ செட் பண்ணி வச்சுட்டு சேம் ஆஸ் நம்ம வந்து இங்கே H1 ரீடிங் பார்த்தோம் இல்லையா இந்த மெயின் ஸ்கேல் யூஸ் பண்ணி, அதே மாதிரி நம்ம H2 ரீடிங் நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணல எனக்கு கிடைச்ச H2 வேல்யூ பார்த்திங்கன்னா 1.75 கிடச்சிருக்கு. அண்டு VSC பார்த்தீங்க அப்படின்னா 41 வந்து எனக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? இது நம்ம இப்போ இதனோட ஆவரேஜ் தான். நம்ம H வேணும் அப்படின்னா H1 மைனஸ் H2 போட்டால் நமக்கு H கிடைக்கும். ஸோ H கண்டுபிடிக்கிறதுக்கான ரீடிங் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃபார்முலாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளோட கேபிலரி டியூப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதனோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சி தான் நம்ம ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக அந்த நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கேபிலரி டியூப்பை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மைக்ரோஸ்கோப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி ஃபோக்கஸ் தள்ளி கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மைக்ரோஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஸ் சிம்பிளில் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். உள்ளே வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அந்த கேபிலரி டியூப் வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். நம்ம இதுக்கு என்ன எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஃபஸ்ட்டு டாப் பாட்டம் எடுக்கணும். அடுத்தது என்ன எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரீடிங் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த கிராஸ் சிம்பிளில் அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே. நம்ம அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம என்ன ரீடிங் நோட் பண்ணணும்னா அந்த சர்க்கிளோட டாப், நெக்ஸ்ட்டு பாட்டம் அண்ட் அந்த சர்க்கிளோட லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த கிராஸுக்கு நேராக அப்போ டாப்னால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸோ டாப் வந்து இப்படி இந்த கிராஸில் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி கொண்டாந்து வைக்கணும். அடுத்து பாட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு நேராக பாட்டம் வந்து இந்த கிராஸில் டச் ஆகிருக்கிற மாதிரி கொண்டாந்து வைக்கணும். அடுத்து ஸோ லெஃப்ட்டு ஸோ இந்த 4 ரீடிங் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரீடிங் எடுக்கணும். இதில் டாப் அண்ட் பாட்டம் ரீடிங் எடுக்கும்போது நமக்கு சேம் தான். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி அண்ட் லூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் எடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஹரிசாண்டலாக வந்து மூவ் பண்ணுறனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்கேல் மேலே அந்த வெர்டிக்கல் ஸ்கேல் எப்படி ரீடிங் பார்த்தோமோ அதே மெத்தட் தான். ஆனால் நம்ம இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் நம்ம எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ரீடிங் எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு கிடைச்ச H வேல்யூ அண்ட் R வேல்யூ டயாமீட்டர் வேல்யூ வந்து நான் வந்து டேப்லெட் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ MSR அண்ட் VSC அப்சர்வ் ரீடிங் உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். அது ஃபார்முலா MSR ப்ளஸ் VSC இன்ட்டு LC. ஸோ இந்த ஃபார்முலா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு H1 அண்ட் H2 வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து நான் டேப்லெட் மூலம் எழுதியிருக்கேன். H1 வேல்யூ அண்ட் H2 வேல்யூ அண்ட் டாப் பாட்டம் அண்ட் லெஃப்ட் ரைட்டோட வேல்யூ வந்து நான் வந்து டேப்லெட் கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து MSR VSC நம்ம வந்து ரீடிங் எடுத்தோம். ஸோ அதுக்கு அப்சர்வ் ரீடிங் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா MSR ப்ளஸ் VSC இன்ட்டு
H1 வேல்யூ அண்ட் H2 வேல்யூ ரெண்டையும் மைனஸ் பண்ணி எடுத்தோம்னா மைனஸ் பண்ணா நமக்கு வந்து H ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ H வேல்யூ கிடைக்குன்னா 1.695. சேம் ஆஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், டயாமீட்டர் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதே ஃபார்முலா தான் MSR BSc ரீடிங் வச்சு நான் அப்சர்வ் ரீடிங் எழுதியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கும் அப்சர்வ் ரீடிங் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா D1 D2 கால்குலேட் பண்ணணும். ஸோ D1 D2 எதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் கிடைச்ச இந்த ரெண்டு வேல்யூவோட டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் பண்ணி எழுதினா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், D1 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் D2 வேல்யூ அப்படின்னா லெஃப்ட் ரைட்டோட டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ D1 நமக்கு ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.192 கிடைக்கும். அடுத்து D2 வந்து பார்த்தீங்கன்னா 0.202 into 10⁻⁻2 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சது டயாமீட்டர். நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு, ரேடியஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரேடியஸ் கிடைக்கும். இத சார் எடிட் பண்ணிட்டேன். ஓகே, சோ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தா ரேடியஸ். சோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த டயாமீட்டருக்கு நாம என்ன எடுக்கணும், டயாமீட்டருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சோ ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா D equal to D1 plus D2 divided by 2. சோ ரெண்டு வேல்யூ டயாமீட்டர் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன டயாமீட்டர் வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.200 கிடைக்கும். நாம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ். சோ ரேடியஸ் என்ன நாம என்ன பண்ணனும், டயாமீட்டர் 2 ஆல டிவைட் பண்ணனும். சோ ரேடியஸ் equal to D by 2. D வேல்யூவை 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 0.100 into 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ் எடுத்து கிடைக்கும். சோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூவும் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம H ஓட வேல்யூ என்ன எடுத்து எழுதிக்கிறோம், 1.695. and density of water, நம்ம வாட்டரோட டென்சிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1000. அடுத்து ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு T equal to RH rho g divided by 2. சோ R ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிரோம். H ஓட வேல்யூ 1.695. அடுத்து rho ஓட வேல்யூ 1000 into g ஓட வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ 9.8. சோ இங்க ஒரு 10⁻⁻2 இருக்கு, இங்க ஒரு 10⁻⁻2 இருக்கு. சோ into 10⁻⁻4 divided by 2. வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் இந்த வேல்யூல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1661.1 into 10⁻⁻4 divided by 2 கிடைக்கும். சோ இத டிவைட் பண்ணா 830.55 into 10⁻⁻4 கிடைக்கும். நமக்கு வந்து surface tension of water வந்து 10⁻⁻3 ல வேணும். சோ ஒரு பவர் உள்ள போடணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 83.06 into 10⁻⁻3 மீட்டர்/1 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப நம்ம surface tensionோட வாட்டரோட surface tension வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 83.06 into 10⁻⁻3 மீட்டர்/1. Thank you.